ഈ നേട്ടം കൈവരിച്ചത്. പ്രതിപക്ഷത്തിന്റെ വായ അടഞ്ഞു പോയല്ലോ. നിങ്ങൾ പോലീസുകാരെ മുഴുവൻ ഞാൻ കയറൂരി വിട്ടിരിക്കുകയാണെന്നായിരുന്നല്ലോ അവരുടെ പരാതി. ഇപ്പൊ എന്തായി? നിരവധി പേർക്ക് പരിക്കേറ്റു. സമാധാനപരമായി സമരം ചെയ്തുകൊണ്ടിരുന്ന ജനങ്ങളെ സിഐ കരുണന്റെ നേതൃത്വത്തിലുള്ള പോലീസ് സംഘം നിഷ്കരണം തല്ലിച്ചതയ്ക്കുകയായിരുന്നു എന്നാണ് ജനങ്ങൾ ആരോപിക്കുന്നത്. എന്നാൽ പോലീസിനെ കല്ലെറിഞ്ഞതിനാലാണ് ലാത്തി ചാർജ് ചെയ്തതെന്നാണ് പോലീസിന്റെ ഭാഗത്തു നിന്നുള്ള വിശദീകരണം. ഈ കരുണനെ കൊണ്ട് വല്ല വിധേനൊന്ന് രക്ഷപ്പെടുത്താന്ന് വിചാരിച്ച സമ്മതിക്കില്ലല്ലോ ഇവൻ. നന്നായിട്ടൊക്കെ നിന്ന 2 കൊല്ലം കഴിഞ്ഞ ഡിവൈഎസ്പിയാ. അതെങ്ങനെ വല്ല ബോധവും വേണ്ടേ? അല്ല, ആരോടാ ഞാനതൊക്കെ പറയുന്നത്? സസ്പെൻഷൻ കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പൊ എത്ര നാളായി? അതൊരു 5-6 മാസം. 5-6 മാസം. ആരാ? SK ലൈനിലുണ്ട്. SP വന്നിട്ടുണ്ട് സാർ. വരാൻ പറ. SK ദാ പുറപ്പെടാൻ പോകുന്നു. 9 മണിക്കാ ഫ്ലൈറ്റ്. നാളെ അവിടെ എത്തും. നമുക്ക് ഹോട്ടലിൽ വെച്ച് കാണാം. അതൊന്നും ഫോണിൽ പറയണ്ട. ഇവിടെ ചുമരിന് വരെ കണ്ണും കാതും ഒക്കെ ഉള്ള കാലമാ. சார் சாரி சார். ഞാൻ വന്നിട്ട് വിളിക്കാം. சார் ஏதாவது பர்சனலா இருந்தா அப்புறம் வரேன் சார். ഒന്നുമില്ല, താൻ വാ. அதுக்கு இல்ல சார், இன்னொருத்தரோட சீக்ரெட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நம்ம அவங்களோட எதிரி. இது எங்க தாத்தா தியரி சார். அப்படியா? சார். சார் என்ன வர சொல்லியிருந்தீங்களே சார். என்ன விஷயம் சார்? എന്താണോ ഇത്? തന്റെ പരിധിയിലല്ലേ ഈ ശാന്തം പാറ? ஆமா சார், அங்க எந்த பிரச்சனையும் இல்லை சார். புதுசா வர்ற அந்த கம்பெனி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்ட்ரைக் பண்ற பப்ளிக்கோட எதிரி எப்பவுமே போலீஸ் தானே சார். ஆக்சுவலி அன்னைக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் போலீஸ் திருப்பி அடிச்சது சார். ஒரு செகண்ட். ஹலோ. ஏய் இவா சார், இங்க பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றவங்க പുറത്തുണ്ട് സാർ. உடனே வர சொல்லு. இப்ப வரணும் இங்க. கொசு அடிக்கிறத விட இவனை அடிக்கணும் சார். ஒரே ஒரு அடி இவன் கணத்துல விழுந்தா ஒரு கொசு உள்ள நுழையாது. இவர் யார் தெரியுமா? മിനിസ്റ്റർ സാർ. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? இந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உட்காரும் போது, படுக்கும் போது, ஏன் சாப்பிடும் போது கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கொசு வந்து கிடைச்சுன்னா, டேய் அவரு நிம்மதியா இருந்தாதான் இந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். புரிஞ்சுதா? இதுக்கு மேல ஒரு கொசு உள்ள நுழைஞ்சது